வாங்கிட்டு வந்தோம் இல்லாட்டி ஹேண்ட்மேடோ? பார்த்தா அன்பு அன்பு கூட இல்ல மாப்பிளான் முதல் சிறுலங்கால கூத்து போறா மாங்காய் நான் அறிஞ்சு வளர்த்து சும்மா மாமரத்து கிட்ட விட்டா அவன் அறிஞ்சு வளர்த்த போறது. இப்ப நான் சொல்றேனே நான் உதவி செய்ய நான் அதை நேசிச்சு செஞ்ச ஒரு ஆள் விளங்குதா? நான் அப்படி நேசிச்சு செஞ்ச ஒரு ஆள். படிச்ச வேலையை விட்டுட்டே செய்ய போறோம். நம்ம படிக்கிற மின்னத்துக்கு எங்களோட வாழ்க்கையே அதாவது பிறந்ததுலேருந்து இறக்குறதுக்குள்ள எங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போகணும்னு அதை படிக்கிற ஒரு அறிவுக்கான தான் படிக்கிறேன். இலங்கையில் உள்ள ஒரு தமிழ் சேனல்கிட்ட இப்போ நிறைய உருவாக்கி தமிழ் சேனல் பாதிக்கு வருமானம் கொடுக்குறேன் எந்த முகத்தை வச்சு. அப்போ எந்த நிழலை அவ்வளோ தொலைச்சி கொடுக்குறேன், நானும் அவ்வளோ தொலைப்பேன். இவ்வளோ தூரம் பார்க்குறேன். இந்த கூட சில நேரம் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடும். ஆனா அவன் மிஸ் பண்றான் இல்லையே. நான் இவரை குத்தித்தான் கரைக்கணும் சொன்னால் நீங்க எப்படித்தான் சரியா பட்டாலும் சரியானதுல குத்தக்கூடியதான் குத்துவேன். பார்க்க போனா எல்லா கேள்வியத்தையும் அந்த முடிவை பாத்தீங்கன்னு சொன்னா பொறாமையை தவிர ஒரு ஒண்ணுமா இருக்காது. இல்ல கிருஷ்ணா மண்டையை கழுவிட்டான்ற ஒரு கேள்வி வரையக்குள்ள அப்ப நீங்க இந்த இடத்துல உங்களை இப்படி சொல்ல போறானுக்கோ அடுத்த நீங்க என்ன சொல்லுவோம், இவங்களோட கேள்வி எல்லாத்தையும் விடுவோம், இவரை மடக்கிறதுக்கு இப்ப நான் ஒன்று விடுவோம் இருக்கலாண்டு. உங்களோட ஃபைட் பண்ணினால்ட என்ன கூட்டிட்டு போங்க நான் வாரேன். 9 கோடி அடிக்கணுமே இருந்தா குறைஞ்சதோ அப்ப அவங்க 18-30 கோடி அனுப்பியிருக்கோம். நீங்களும் முளைக்கிறீங்க, நானும் முளைக்கிறீங்க, எல்லாரும் முளைக்கிறோம். நாங்கள் எங்களோட வருமானம் சொல்றோம். நீங்க அவர் சொல்லுவோம். அந்த ஒரு இயல்பான ஒரு சிந்தனையும் சிந்திக்கிறீங்க. இப்ப அந்த பிரச்சனை வந்தேன்னு சொல்றீங்க தானே, அந்த பிரச்சனையை உருவாக்கினார் நான் இல்லையே. அப்பயே நீங்கள் அதை யோசிக்கணும். நான் தானே ரெடியா இருக்கேன், எல்லாத்தையும் ஃபேஸ் பண்றதுக்கு நான் ரெடியா இருக்கேன் தானே. நான் ஒழிக்கலே. நீங்க இப்ப உங்களோட ஃபைட் பண்ணினால்ட என்ன கூட்டிட்டு போங்க நான் வாரேன் சத்தியமா. அவர் எவிடன்ஸ் ப்ரூவ் பண்ணினா ஒன் த ஸ்பாட் இவர் கூட தர தேவையில்லை, நான் கொடுத்துட்டு வரேன். நான் ரெடி வாதத்துக்கு நாங்க செஞ்ச ஒரு நல்ல விஷயத்தையில ஸ்டாப் பண்ணிட்டாங்களாம். அவ்வளவுதான். ஒரு நல்லது செஞ்சு ஒரு நல்லா இருக்கான்ட்டு அதை பார்த்து எரிச்சப்படுறேன். இப்ப எங்க போனாலும் இதைத்தான் கதை கொண்டு கிடக்கு. இப்ப கூட எனக்கு அந்த அவையில அடிச்சானே மாத காசுல பற்றி கேட்கக்குள்ள நான் என்ன சேவ்ல கவலையா இருக்கேன். வளர ஆங்கில எல்லாம் அடுத்து அழுகுறேன். அவாக்கு நானே கொடுப்பேன் அது பிள்ளைச்சாலும் வெளியே கொடுத்து போன அவைக்கு அவை இறந்தாலும் அதை நான் தான் செஞ்சு முடிப்பேன். அது சொன்னதை செய்வேன் நான். மற்ற நீங்க யாரோடையும் பயப்பட கதைக்கலாம். கொஞ்சம் ஆளை பிடிச்சா சரி. கிருஷ்ணா பிடிச்சிட்டாங்கன்னா சரி. இல்ல இல்ல கிருஷ்ணாவை பிடிச்சிட்டாங்கன்னா சரி தானே. அண்ணன் இப்படி ஒரு பிரச்சனை போகுது தம்பியாண்டா நான் ஒன்றும் செய்யல. அரஸ்தான் இல்லைங்கதான். யூரோப் ட்ரிப்புக்கு நேஷனோட ஹோல் காய்க்கல லேட்டா போடும் நாட்கள். இல்ல ஆள் இப்ப வீட்டா நிக்கிறார். எங்கட வீட்டா நிக்க இன்றைக்கு எங்கட வீட்டா நிக்கிறார். இது என்ன இது நீங்கள் வாங்கிட்டு வந்தோம் இல்லாட்டி ஹேண்ட்மேடோ செஞ்சு கொடுப்பாங்களா? ஓகே. அப்ப எல்லாட்டி வேற ஏதாவது பிளான் பண்ணிருக்கலாம். ஒரு இப்பயும் ஒரு குறையும் இல்ல. இன்றைக்கு வாரார், நாளைக்கு வாரார், அவர் வாராரு தெரியாண்டா. அப்ப நாங்க என்ன ரெடியாது கடைசியா 12:30 அடிச்சு சொன்னார். ஓகே ஆள் வாரார், சத்தம் பண்ணாம வா. 12:30 தான் டைம் உறுதியாது. அப்ப 12:30 மகன பள்ளிக்கூடம் எடுத்துக்கிட்டு என்னண்டு நான் கூப்பிட்டு உண்மையில எனக்கு விருப்பம். எங்க சிட்டி வந்து எல்லாருமே எல்லாருக்கும் நல்ல மாதிரி
உங்களதான் நான் என்ன சூழ்நிலை ஒற்று சூழ்நிலையும் இல்லை ஒற்று பிரச்சனையும் இல்லை நான் அந்த இடத்த செத்தா கூட நான் யோசிக்க மாட்டேன் நான் சொல்றேன் ஏனண்டா நீங்க சொல்றீங்கம்மா எந்த நேரம் கூப்பிட்டாலும் நான் எங்கேயும் போவேன் நான் பயப்படுவேன் அன்றைக்கு ஒருத்தன் சொன்னான் தானே வந்து சுவிஸ் வந்து அடிப்பேன்னா இரவு ஹோல் பண்ணி நான் என்ன இந்த இடத்துல நிக்கிறேன் வாரியோன்னு சொல்லு ஏனப்ப நான் பெறணும்ட்டான் ஒரே என்னப்பா கதைக்கிறேன் அடிக்டோக்லேன்னு அப்ப கேட்டேன் உங்களோட அட்ரஸை சொல்லுங்க நான் பாருண்டா அதுவும் சொல்லு இல்லை வாராக்கள் வேறட்டும் அது எனக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருக்கு சுவிஸ்ல போய் 3 நாளைக்குள்ள எத்தனை பேர் அண்ணா அதுவும் ஒரு சின்ன சேர்க்கலுக்குள்ள இப்ப அண்ணா மாதிரி சொன்ன வட்டத்துக்கு மட்டும்தாங்க வீடியோ பார்த்து அன்பு கூட இல்ல அப்பலாம் இப்ப நோமலா வீடியோ இல்லாத பட்சத்துல இப்ப 5 வயசு வந்தா ஒரு நோமல் இப்ப கொஞ்சம் முன்னதான் சொன்னீங்க என்ன பேச கதைக்க வராண்டு என்ன கதைக்கலாம் இந்த இதுக்கு கதைக்கலாம் அதுக்கு உடுக்க விடைக்க மாத்து மடிவா கணக்கா படிச்சிருக்கிறாவா அணியாவடையில கூட்டி வந்துட்டீங்க எனக்கு இப்படியே போட்டு பயணம் பலிக்கிட்டோம் மகன் வீடியோ அனுப்புறேன் பார்த்து கொண்டு இருந்து கதைக்கிறது எங்க கூட வீடியோ பேசுதல் வச்சு அந்த பிள்ளை வந்து எடுத்து நடந்துச்சு அது இல்லாத வாங்கினான் இல்ல எனக்கு ஒரு கேள்வி என்னண்டா ஏன் நீங்க பயப்படுறீங்கன்னா கேக்குறேன் ஏன் பயப்படுறீங்கன்னு கேக்குறேன் பக்கம் ஒரு ப்ராப்பர் ரீசன் இல்ல வந்து ஏன்டா பக்கம் குரலை காட்டையும் பக்கப்பட தெரியல இல்ல மற்றது என்னன்னா யோசிச்சு பாருங்க இன்னைக்கு இவ்வளவு பிரச்சனையை எதிர்கொண்ட ஆள் நான் சரிதானே இப்ப எனக்காண்டி குரல் கொடுக்க ஒரு ஆள் பயப்படுறதுக்கு நான் என்ன இந்த உலகத்தை திடீரென்ற ஒரு நிமிஷம் யோசிக்கணும் எல்லாரும் குரல் கொடுப்பினும் உங்களுக்கு அதுல ஒரு மாற்றம் ஏனண்டா இன்றைக்கு யோசிப்பாங்க அந்த எதிரா கதைக்கிறக்கே எத்தனை துணிஞ்சு வரையக்குள்ள நல்ல கதை இப்போ நான் அண்ணா என்ன சொன்னவர் நீங்க வரப்போறோம்னு சொன்னா சொல்லுங்க அதுக்குள்ள ஒரு பெரிய ஒரு வரவேற்பு செய்யணும் ஆனா நான் நம்பல மீன்ஸ் இவற்ற கதையை நான் நம்புவேன் நான் அதை எதிர்பார்க்கல கேட்டுப்பேன் ஒரு கேட்க நான் ஓமன்னு சொல்லல சொல்லி எனக்கு தெரியும் தானே எனக்கு தெரியும் தான் இல்லாட்டி நான் இந்த இடத்துல வந்து இப்ப நிக்க மாட்டேன் நான் இலங்கையில இருந்துல வந்துக்கேன் தூரத்தை பார்க்கலாம் ஏன்னா யோசிச்சு பார்க்கலாம் தூரம் கூட அதுக்கு பேருங்க அந்த கோபத்தை வெளிப்படுத்துறாரு என்ன நீ கதைக்கிற அவன் கனடா போனவனும் தெரியாது கனடா யூரோப்ல இருக்குது அதான் சொன்னது என்ன 50 ரூபா பெருமதி இல்ல அவன் கனடாவுக்கு போனது தெரியாது நீங்கள் இப்படி கேட்குறீங்க அவ என்ன சொன்னது யூரோப்புக்கு வந்தது கிருஷ்ணாண்டு அவ சொன்னது கனடாவுக்கு போனது தெரியாது தெரியல இப்ப உங்க அடுத்த கட்டம் நான் இப்ப 2 மூட்டை பொடியோட கழிச்சுப்பட்டு வந்தேன் உதப்பாக்கே நாக்கு டெலிவன் போது அரை மணி சொன்னா நான் வந்து இல்ல உங்களுக்கு உண்மையிலே உங்களுக்கு நம்பிக்கையான ஆரன் தான் சொல்லுவேன் இவன் எதிரியா இருந்தா கூட அவனை பேசணும் அப்படி படிச்சு கொண்டிருக்கான் என்னத்துக்கு போனீங்க என்னத்துக்கு எனக்கு உண்மையில எல்லாரும் நம்பிக்கை இருக்குது உங்களுக்கு நம்பிக்கையான சொல்லுங்க அப்ப என்ன கேட்டாக்கள் நீங்க இல்ல இதை கேளுங்க நான் அண்ணா கேட்டா உங்கள்ட்ட வரப்போறாக்கள் எப்படியானாக்கள் என்ன என்ன கழுத்தை குடுப்பினோ யாரு இல்ல நீங்க யோசிச்சு பாங்க இவ்வளவு 4 வருஷமா பார்த்து என்ன நீங்க நம்பலேண்டேக்குள்ள ஆரண்டே தெரியா உங்களை எப்படி நான் நம்புறது
இந்த கெட்டப்பா யா அப்படி சொல்லு இந்த இடத்துல வந்து இல்ல அந்த நம்பிக்கையில வெளிப்பாடு அம்மா எப்படி இருக்கணும்னு சொன்னால் இன்றைக்கு நீங்க என்னைய பார்க்க வராட்டிலும் பரவாயில்லை, ஆனா என்னைய பற்றி ஒரு பிள்ளையா காய்க்கிறான்னு அந்த இடத்த நீங்க விட்டு கொடுக்கலன்னு சொன்னீங்க வந்து. யா டிக்டாக்ல அவங்க தெரியுறாங்க அதுகளான அந்த அந்த மாதிரியாவா நல்ல உண்மையான ஒரு ஆள் கிட்ட வந்ததுக்கு என்ன விசுவாசம் செய்யணும் அந்த தான் செய்த கதைக்கிற சனத்துக்கு ஒண்ணு செய்ய மற்றது நான் அண்டைக்கு வீடியோல சொன்னது தானே, எதிரி அண்டைக்குள்ள உண்மையிலே ஒருத்தனுக்கு அடிக்கிறத கூட ஒரு சரியான கோபம் பண்ணும். சும்மா அடிக்கல இருந்து கதைக்கலாம் முடிய ஒரு கை வைக்கிறதுக்கு ஒரு கோபம் பண்ணும். மாங்கா நான் அறிஞ்சு வளர்த்து சும்மா சொல்றோம் மாமரத்து கிட்ட விட்டுல அவன் அறிஞ்சு வளர்த்த போறது நாங்கள் அதுக்கு பிறகு செய்யறது தானே, அது குறையாது. நான் செய்ய தொடங்கினா வெறும் நியாயமா இப்போ டக்குனு சரி போங்க அவற்றை சொல்லி பதில சொல்லி போட்டு வரம்போங்க. ஏன் டக்குனு நிப்பாட்டு நீங்கக்குள்ள நீங்க யோசிச்சு வேணும் நான் செஞ்சுட்டு என்ன பலனை கண்டேன் யோசிச்சு வேணும். சரி நான் நல்லதை செய்யக்குள்ள அட்லீஸ்ட் வந்துட்டு எனக்கு எதிராக கதைக்கிறவரை கூட நான் நம்ப தேவையில்லை. அட்லீஸ்ட் என்னட்ட உதவி வாங்குற மக்களாவது எனக்கு சப்போர்ட் பண்ண தானே வேணும். அவங்களே என்ன கையை விடக்குள்ள நான் என்ன அதை நம்பி செய்கிறது. இப்ப இன்றைக்கு வந்து இந்த பிரச்சனை வந்த இடத்துல அந்த அம்மாக்கள் வந்து எனக்கு உதவி செஞ்சிருந்தால் அந்த அம்மாக்கள் வந்து ஒரு வசனம் கதைச்சிருந்தாலே நான் இன்றைக்கு உள்ளுக்கு போக வேண்டிய அவசியம் வந்திருக்காது. நான் மன்னிக்க ரெடி, நான் யோசிச்சுப்பாங்க. இப்ப நான் சொல்றேனே வந்து நான் வந்து உதவி செய்ய நான் அதை நேசிச்சு செஞ்ச ஒரு ஆள் விளங்குதா. நான் அப்படி நேசிச்சு செஞ்ச ஒரு ஆள் நான் எனக்கு இப்பயும் அதுதான் எனக்கு விருப்பம் வந்து. அது எனக்கு உண்மையா ஈஸியான ஒரு வேயும் கூட வந்து நான் விரும்பி செஞ்ச ஒரு விஷயம். அறிஞ்ச ஒரு தொழில், அறிஞ்ச ஒரு வேலை. படிச்ச வேலையை விட்டுட்டே செய்ய போறோம். நம்ம படிக்கிற மின்னத்துக்கு வந்துட்டு எங்களோட வாழ்க்கையே அதாவது பிறந்ததுல இருந்து இறக்குறதுக்குள்ள எங்களோட வாழ்க்கையை சரியான முறையில கொண்டு போகணும் தானே படிக்கிறோம். ஒரு அறிவுக்கான தானே படிக்கிறோம். அந்த படிப்பால கூட நாங்கள் ஒரு வேலையை செஞ்சு அதன் மூலமான ஒரு தொழிலை உருவாக்கி வருமானத்தை உருவாக்கி அதன் மூலமான ஒரு வாழ்க்கையை கொண்டு வந்து தான் யோசிக்கிறோம். அவ படிக்கிறன்ற வந்து படிச்ச வேலை செய்யணும்ன்றதுக்கு அப்பால வந்து அந்த அறிவை சரியா பயன்படுத்தணுன்றதுக்கு தானே. அப்ப அந்த அறிவை நான் சரியா பயன்படுத்தும் போது தான் இதை தெரிவு செஞ்சேன். அப்ப இதை செய்யக்கூட வந்துட்டு நானும் வாழ்றேன் 4 பேரும் வாழ்றேன். உழைக்கிறதுக்கு தானே அதைத்தான் சொல்ல வந்தேன். அந்த படிக்கிற இந்த அறிவை வருமானம் இப்ப நோமலா அவ சொல்லுவேன் இவருக்கு வர வருமானம் முழுக்க முழுக்க யூடியூப். ஆனா அந்த உண்மையே புரிஞ்சு கொள்ளாதவங்க இன்றைக்கு நீங்க யோசிச்சுப்பாங்க எங்கட தமிழ் இலங்கையில உள்ள ஒரு தமிழ் சேனல்கிட்ட இப்ப நிறைய உருவாக்கி தமிழ் சேனல் பாதிக்கு வருமானம் கொடுக்குறேன் எந்த முகத்தை வச்சு. அப்ப எந்த நிலையில எவ்வளவு தொலைச்சு கொடுக்கறேன் நானும் எவ்வளவு தொலைப்பேன். உண்மையை உணர்றாங்க. இது வந்து நான் விளக்கத்துக்கு அதாவது உங்களுக்கு ஒரு கேள்வி இருந்தா விளக்கம் தரலாம், பொறாமைக்கு விளக்கம் இல்லை. இன்றைய ஒரு அக்கா ஒரு ஆள் அவாக்கு நான் அந்த வீடியோல கதைச்சு கொண்டிருக்கும் போது அவ என்ன நிறைய கேள்வி கேட்ட வாய்ப்பு அங்கே கேட்குற மாதிரி கேட்டு முடியக்குள்ள நான் அவாக்கு ஒரு விஷயம் நான் ரெக்வெஸ்ட் பண்ணாம வந்து இந்த வீடியோ நீங்க போடுவீங்க தானே, போட்டு அடுத்த நாள் இந்த வீடியோக்கு அந்த வருமானத்தை ஒரு வீடியோவா 2வது நாள் போடுவோம். அவள் அவமண்டிட்டு போடுவா. அப்ப நேற்று அந்த வீடியோ போட்டுவா. அவன் நார்மல் வியூஸ் வந்து ஒரு நாளைக்கு 1000-900 30 நேரம் ஓடி இருக்கு வந்து ஒரு நாள்ல அப்போ ஒரு நாளில் 30 நேரம் ஓடிக்கு. நான் சொன்னது வந்து நீங்கள் இன்றைக்கு 2வது நாள் அந்த வீடியோக்கு வந்து வருமானத்தை போடுங்க. அப்போ ஏன்னு கேட்டேன். நான் சொன்னேன் ஒரு பான சொத்துக்கு ஒரு சொரு பதம் தானே. அப்போ நான் கதைச்ச உங்களோட வீடியோலேயே வந்துட்டு உங்களுக்கு இந்த ஒரு வீடியோக்கு போல வந்தேன்டைக்கு நான் என்டைய சொல்ல தேவையில்லை. ரைட்? அப்போ அது அவங்க புரிஞ்சு கொள்ளுவாங்கன்னு சொல்லி. இப்போ அவங்களுக்கு என்ன பிரச்சனை, நீ உழைக்க இயலாதப்பா, நீ உழைக்க வேண்டாம், நீ உழைக்க இயலாது. இப்போ அது இந்த ஒரு முடிவை
வெளிப்படாது. அவங்களை அறியாமே பொங்கி வாராதான் அந்த பொறாமை. அவங்களுக்கு தெரியாது புறக்கேக்கே ஷூ இல்லையா. இப்ப இன்றைக்கு என்னைய பொறுத்த நான் இன்றைக்கு தான் அந்த வீட்டை ஃபர்ஸ்ட்டுக்கு வந்தேன். வந்து வீட்டை பார்க்கக்குள்ளே வந்துட்டு உள்ளுக்கு ஒரு மூலையில கூட நல்லா தான் இருக்கான் போலன்ற எண்ணம் வரையில. என்ன நினைச்சாங்க என் அண்ணாண்ட வீட்டை பார்க்க எனக்கு பெருமையா இருக்கு. பிள்ளைங்களே கால் வைக்கே கூசு அவ்வளவு நீட்டா இருக்கு, இவ்வளவு பெரிய வீடா இருக்குது, அந்த இடத்துல என்னைய கூப்பிட்டு வச்சிருக்கிறேன்னு சொல்லி ஏன்னா பெருமைப்படுறேன். என்ன இன்னும் அடுத்த கட்டம் ஆள் வளரணும் தான் நான் யோசிக்கிறேன். ஆனா எங்கட ஆக்கள்கிட்ட பாய்ப்பு எங்கட வீட்டுக்கு கால் வைக்க என்னன்றா உனக்கு கட்டுறான் அதைத்தானே யோசிக்கிறான் யோசிக்கிறான். இல்ல அன்றைக்கு நான் வந்து அந்த அந்த அக்கா அந்த வீடியோல ஒரு உதாரணம் சொன்னேன். ரைட், அவங்க வந்து சொன்னாங்களா வந்து என்ன இப்ப 9 கோடி இருக்குன்னு சொன்னவங்க தானே. அவாக்கு நான் சிம்பிளா ஒரு உதாரணம் சொன்னேன். இவ்வளவு அளவு நான் செஞ்ச உதவி இந்த பிறந்த 9 கோடி வராது சரிதானே, அதோட முடிஞ்சுது, அந்த படம் முடிஞ்சு. அது பிறகு கதைக்கு இல்ல. நான் இப்ப ப்ரூவ் பண்ண வந்து ரெடியா இருக்கிற எந்த சந்தர்ப்பத்திலையும் இப்ப நீங்க எனக்கு காசு தந்தீங்க, அதை நான் இவருக்கு கொடுக்க சொன்னீங்க, கொடுத்தனானா இல்லையா? அது இது மட்டும்தான். உதாரணத்துக்கு பாருங்க மாதிரியான நீங்க மெக்காத வேலை இன்றைக்கு வியாபாரத்துக்கு இதுக்கு வந்துச்சு. உங்களுக்கு மாதம் முடிய அவன் சம்பளம் போடுறதான் தெரியும். சம்பளம் போடாட்டியும் போட்டாங்க சம்பளத்தை பார்க்கணும். நீங்க கூட இவ்வளவு வியாபாரம் அது தேவையில்லை, அது தேவையில்லை கேள்வி வந்து அதுதான் விஷயம். அந்த ஒரு உண்மையை உணராம அவ்வளவுதான் விஷயம் வந்து விளங்குதோ பாத்தீங்களா. இப்போ இப்போ உங்களோட மனசுல அந்த 9 கோடிக்கெல்லாம் சின்ன உதவி பொண்ணு உதவிக்குது. அதுதான் விஷயம் வந்து அதை பார்த்துதான் கூட நியமிச்சிருக்கோம். இன்னதுக்கப்பா அந்த பதில கூட 9,000 இருக்கலாம் 50,000 இருக்கலாம். நான் சொல்றேன் 9 இல்லை, என்கிட்ட 50 இருக்குன்னு நான் ஒத்துக்கொள்றேன். ரைட், ஆனா அது அவங்களுக்கு தேவையில்லை. அதுதான் இப்ப எந்த விஷயம் வந்து இப்ப நான் அண்ணாட்ட வந்து கேட்கிறேன், அண்ணா உன்னோட எத்தனை கோடி நோங்களா இருக்கு இந்த வீட்டை கிருஷ்ணாவை இப்படி வேறு செய்து இப்படி உழைச்சா அப்ப அங்க இருக்க முடிச்சனமே செய்யலாம் தானே, செய்யலாம். இப்படி இருந்தா முடிச்சனமே வெளிநாட்டுக்கு வந்துருக்குமே என்ன விளங்கல. உங்களை மாதிரி எல்லாரும் செய்து உழைக்கலாம் தானே, சும்மா இப்படி உழைக்கலாம் மற்றவங்க உழைக்கலாம் தானே. அப்ப நாங்க சும்மா தான் வெளிநாட்டுக்குள்ள வந்து நாங்க அப்ப எல்லாத்தையும் வெள்ளம் தானே நாங்க உழைக்கிறோம். அது நல்ல வந்து மாதிரியான எப்பவும் வகுப்புல படிக்கிற 32 பேரும் வந்து வகுப்புல படிக்கிற 32 பேரும் முதலாம் பிள்ளையா வரையில கஷ்டப்பட்டு வந்து மற்றது 32 பேரும் முதலாம் பிள்ளையா வரையில ஒரு ஆளுக்கு தான் அந்த இடம் அவருக்கு தானே வந்து அவ்வளவுதான். இப்ப மற்றது இந்த விசா கூட பாருங்க, நான் அப்ளை பண்ணேன் சரியா பயணிச்சாலும் ஒரு இன்கொயரி இல்லைன்னு. அப்ப இப்ப வந்து முதல் அங்க இருக்க சொன்னாங்க நீ ஹெல்பிங் செய்யவே இயலாது, நீ விட்டுட்டு போகணும். சட்டம் முதலே அட்ராக்ட் பண்ணி இருந்தா விசா கிடைச்சிருந்தாங்க, பாஸ்போர்ட் ட்ராக் பண்ணிருந்தாங்க உங்களுக்கு. இன்னும் அதுக்கும் விளக்கம் இருக்கு. என்னன்னு சொன்னா வழக்கின்ற தன்மையை பொறுத்து தான் அந்த வழக்கின்ற பாரதூரம் வந்து இருக்கு. கிரிமினல் கேஸ் இருக்குது, சிவில் கேஸ் இருக்குது வந்து. இப்ப என்னன்னு சொன்னா வழக்கின்ற தன்மையை பொறுத்தோம்னா இப்ப எங்கட வழக்கு வந்து எம்சி வழக்கு சரிதானே, மெஜஸ்டிக் நீதவான் நீதிமன்ற வழக்கு. இதுவே உச்ச நீதிமன்றத்துக்கு போகாம இருந்தா அங்க கேஸ் போனாலே வெளியில போயிடலாம்.
ஏன்னா அங்க தண்டனைகள் வந்து அதிகமா இருக்கும். ஹைகோர்ட் கேஸ்ன்னு சொன்னா அங்க வந்து டிராவல் பேன் பண்ணுவாங்க. என்னதுக்கு பொருங்க நல்ல ஒரு கேள்வி கேட்கிற கொஞ்சம் ஒரு பொருங்க என்ன கேக்குறீங்க? உண்மையா சொல்லட்டா எனக்கு அப்படி சைன் வைக்கக்கூடிய ஒரு டாக்டர் இன்ஜினியர் இல்ல ஃப்ரெண்டா. ஃப்ரெண்டா இது வேணுமெண்டா இந்த ஆள் வைக்கலாம் முடிய டாக்டர் இன்ஜினியர் வந்து வைக்க மாட்டார். அண்ணன் அவன் 1008 கதையை கதைப்பான். ரைட், நீங்க உங்களுக்கு முன்னுக்கு இப்ப நான் இருக்கேன். நீங்க இல்ல நான் அவரை சொல்லவே இல்லையே. தாராளமா கேட்கட்டும். அவர் தாராளமா கேட்கட்டும். அதான் நான் சொல்றேன். வந்து இப்ப நான் ஆளை கண்ட இடத்துல கேட்கணும். நீங்க வடிவா மற்றது வந்து இப்ப உங்களை கேள்வி கேட்டாகட்ட அந்த உங்களை கேள்வி கேட்டாகட்ட மனநிலைமைக்கு நான் பாரன் பாருங்க. இப்ப இந்த கேஸ் முடியாம அவன் வரையலான்னு சொன்னா கூட அதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அதை அந்த தண்டனை அனுபவிக்க போறது ஒரு கதைக்கு. நான் பிள்ளையா வந்துட்டேன்டா நான் தானே. அப்ப அதை குறிச்சு அந்த வேதனைப்படுது. அதுக்கு அப்படி ஒரு நினைவு வரைக்கும் ஏதாவது இதா நீ வரலாம். முதல் நோமலா என்னன்னு சொன்னா இது எங்கட வந்து ஒரு நோமலான இது வந்து சமுதாயத்துல வர வேண்டிய கேள்வி. தன்னை கேள்வியை கேட்டதா டவுட்டா தீர்க்கலாம். பார்த்தாலும் ஆள தெரியாதானே. உங்களுக்கு தெரிஞ்ச வட்டத்துக்கு தானே ஆள தெரியும். நீங்க சொல்ல வேண்டிய விஷயம் அந்த அளவு எப்படி கேள்வி கேட்டு உங்களோட சந்தேகத்தை முழுக்க போய் அவனை கேட்டேன் படம் முடிஞ்சுவாங்க. யோசிப்பேன் உங்களுக்கு வந்து ஒரு குரலை காட்ட இவ்வளோ பயப்படுறீங்கன்னா உங்களோட பிள்ளையா நினைக்கிறேன். நான் எனக்கு எவ்வளோ பயம் இருக்கணும்னு சொல்லி. ஆனா ஒரு துளியில கூட நான் அதை பற்றி யோசிக்கல. இன்னைக்கு அந்த ஹொலண்டக்கா கூட போட்டவங்க என்ன போட்டவங்க என்ன போட்டவங்க அப்ப அதிന്റെ நோக்கம் என்னவா இருக்குது? அதிന്റെ ஃபைனல் நோக்கம் என்ன? எங்களை ஒரு சந்திக்க விட பண்ணணும்ன்றதானே. நீங்க அவரோட கதைக்கிறீங்க புள்ளியோட கதைக்கிறீங்க எல்லாமே ஒரு ஆணி பந்தோளமா கிடக்குது. என்ன கேள்வி நான் சொல்றேன். நான் எனக்கு இவர் மேல ஒரு டவுட் ஒரு ஆள் காட்டுமா முதல்ல நான் தான் ஆள் எவ்வளவு பழையினாலும் உதவிக்கு காசு அனுப்பினாலும் ஆள் கேள்வி கேட்டா நான் பதில் சொல்லத்தான் பண்ணேன். என்னென்ன நீங்க செய்கிறோம் கேள்விகளா செய்கிறோம் கேள்விகளா இப்ப நீங்கள் உங்களுக்கு நான் ஒரு லோன் தந்தா நான் வந்து அந்த லோன் தந்த கட்டு காசு தான் கேட்கலாமே தவிர நீங்க எவ்வளவு உழைக்கிறீங்கன்ற எனக்கு தேவையில்லையே. எல்லாத்துக்கும் இல்லாம இவரே அவங்க பொதுவான வச்சுட்டாங்க. பொதுவான அப்படின்னு நினைச்சிட்டாங்க வந்து. அப்ப நான் இப்ப யோசிப்பேன் அங்க இருக்கக்குள்ள வந்து அதை செய்யவனான்னு விட்டுட்டு நான் இங்க வந்தா சரி உனக்கு ஹெல்பிங் கலைச்சாச்சு நீ சேனங்க காசு அது நீ களவு செய்யலான்னு சந்தோஷமா இருந்துக்கலாம். ரைட், நீ இவனுக்கு கமிஷனும் இல்லை வெளிநாடு இப்ப இங்க வந்து அப்புறம் இருந்துன்றீங்க. அப்ப இதுல தெரியுது தானே வந்து பொறாமை என்ற வெளிப்பாடு இதுல தெரியுது தானே வேணும். இங்க வந்து அப்புறம் வந்துட்டு கதைக்கு நீங்க போய் விட்டுட்டுவோம் என்னண்டாலும் செஞ்சுட்டு போகட்டுமான்னு சொல்லி இவன் என்ன ரெட் புல் குடிப்பான் வெளிநாட்டுக்கு வந்து. நாங்கள் வெளியில ஞாபகம் பெற்று சொல்லி 5 ரூபா சொச்சோம். 5 ரூபா 4 ரூபா பசம் இவருக்கு இவ கொஞ்சம் சொன்ன இந்த கேள்வி வந்தது கேள்வி 4 ரூபா பசம் தெரியும். நீங்க அடுத்த ரெட் புல் குடிக்கிற ரோஸ் எரிய கேளுங்க தண்ணி ஊற்றி கழுவ போறீங்க. அதுதான் குடிக்கிறது நாங்கள் இந்த கஷ்டப்படுறாங்க. 4 ரூபா பசம் அப்ப அதை எப்படி கேட்கலாம்டா? அட இந்த பொடியன் பா மணியன் தெரியாம அங்க வேண்டாம் அப்படி சொல்லலாம். அப்படி சொல்ல ஆள் இல்லை எங்கட வசதியின் தன்மை அண்ணன் வர எனக்கு இது சமைச்சு தாரானே நான் கேட்கிறேன். நான் இந்த கறியெல்லாம் வேண்டி விலைக்கண்டு அது அந்த மனசுப்பா. எங்கட வள இருக்கோம் நாங்க போற வழி சரியா போய்கொண்டே இருக்கோம். ரெட் புல் குடிச்ச கேள்வியா கேட்கிறான். அப்புறம் என்ன கதை
மற்றது சொன்னாங்க வந்து ஒன் ரெடி காசு கொடுத்து போன் பண்றானே ஸ்ரீலங்கால இங்க நாங்க கூட கட்டு காசு தான் வாங்குறோம் இல்ல அதுக்கு இப்ப என்ன ஏன் நான் கட்டு காசுக்கு வேண்டணும் வந்து நீங்க முழுக்க காட்டுறது என்ன கதை அவங்க தங்கட வருமானத்தை காட்டுறது தங்கட வருமானத்தை காட்டுறது நான் அன்றைக்கு அந்த லைவ்ல ஒரு தானே மூத்த காட்டி கைக்கலையே வந்து இன்றைக்கு நான் ஒளிச்சிருந்து வேலையை பார்த்தா பரவாயில்லையம்மா நான் தான் தெரியும் அவன் கேட்குறான் நீ ஏன் அவங்கள கேள்வி கேட்பாங்க நீ ஏன் 10 நாளைக்கு முன்னே வீடியோ போடுற ஒவ்வொரு நாள் எடுத்து போடண்டா என்ன செய்யலும் வந்து அப்போ முதல் எடுத்து நான் என்ன செய்யறது ஏன்னப்பா நீ இவ்வளோ தூரம் பார்க்குறேன் இன்றைக்கு இந்த கூட சில நேரம் இந்த வீடியோ மிஸ் பண்ணிடும் ஆனால் அவன் மிஸ் பண்ணுறான் இல்லையே நான் கேட்குறேன் என்ன விதத்தில் நான் உனக்கு எதிரி ஆயினான் உண்ட பிள்ளைய கடத்தினா அவங்க விடிய உங்களோட வீடியோ பின்னேரம் அதுக்கு வாய்ஸ் குடிச்சிட்டு அண்டே கதைக்கிறாங்க ஆனா பாருங்க இன்னைக்கு அவங்களுக்கு கூட ஒரு என்டர்டைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க வந்து என்ன நேசிக்கிறவங்க தானே இதே மாதிரி அங்க சொல்லுப்பாடு இப்ப ஆள் தானே பெரிய ஒரு ஆதாரம் இருக்கிறார் முன்னால வந்து எனக்கு அனுப்பினவர் வந்து விளங்குது இப்ப ஒவ்வொரு கைக்கு அனுப்பின ஆள்கிட்ட கூட கொடுக்கல ஆள் வந்தா திருப்பி அனுப்பி ஒரு ஆள் வந்து என்ன ஜெர்மன்ல இருந்து தான் ஓ குடிச்சு போட்டு என்ன கேளி எல்லாம் கேட்டார் அப்ப வேற ஒரு ஆள் வந்து லைன்ல போட்டேன் அவங்களுக்கு அப்ப நான் கேட்டேன் அண்ணா நீங்க அனுப்பின ரிசிப்ட் நான் உண்மையா மிஸ் பண்ணிட்டேன் அப்ப நான் செக் பண்ணணும் ரிசிப்ட் அனுப்புவோம் நான் ரிசிப்ட் அனுப்பணும் இது என்ன கேள்விதாப்பா அப்ப நான் என்னத்தை வச்சு நீ அப்ப பிறகு அடுத்த நாள் அவர்கிட்ட வைஃப் எடுத்து சொல்றேன் அவர் இங்க வந்து கொஞ்சம் அந்த அல்கோஹோலுக்கு அடிக்ட் ஆகி கொஞ்சம் தன்னை மறந்து செயற்பட்டுட்டார் தம்பி என்று சொல்லி நான் அதுக்கான மன்னிப்பு கேட்குறேன் சொல்லி அவன் எனக்கு உண்மையாகவே காசு அனுப்பினவே வந்து அவன் எனக்கு ரிசிப்ட் அனுப்ப நான் சொன்னேன் அக்கா அக்கா இது நான் ஒரு நிவாரணம் கொடுக்குற டைமில் உங்களோட அண்ணாக்கு நான் கால் பண்ணினான் அதுக்கு இது எடுக்கிறக்கான கால் பண்ணினான் அந்த டைமில் இவர் எடுக்கலை உண்மையாக அது பிறகு மிஸ் ஆகிட்டு அவர் திருப்பி அடிக்க நான் எடுக்கலை இப்போ இந்த காசை என்ன செய்கிறேன் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதா ஒரு ஆள் கொடுக்கட்டான் அப்போ அவள் சொன்னான் வந்து இல்லை தம்பி ரிட்டர்ன் பண்ணணும் இது ஒரு ஆள் கொடுத்துவோங்க அப்போ அடுத்த நாளே இப்போ ஒரு கேள்வி விளம்பிட்டேன்டே நாங்கள் அப்புறம் தாமதிக்கக்கூடாது அடுத்த நாளே வந்து அடுத்த நாளே அந்த ஈரல் பிரச்சனை பிள்ளைய கூட கொடுத்துட்டேன் அப்ப அடுத்த நாள் வைஃப் கால் பண்றேன் எனக்கு உங்களுக்கு தெரியாதானே யாருண்டு ஆனா நான் பட்ட இதை வந்து சொல்லணும் நான் எனக்கு வந்த விஷயத்தான் சொல்லணும் இப்ப இங்க யூரோப்புக்கு வந்தேன்னா 10 நாள் அப்புறம் ஒரு அம்மா மெசேஜ் பண்ணா தம்பி நீங்க யூரோப்புக்கு போட்டீங்களா இப்ப நீ உதவி செய்ய மாட்டீங்களாங்க அப்ப நான் அந்த ஒரு 1 லட்சம் ரூபாய் காசு அனுப்பினா அதை என்ன செய்ய போறீங்கன்னு கேட்டேன் நான் நீங்க தானமா சொல்லணும் என்ன செய்ய போறீங்க அது திருப்பி தாங்க நான் அந்த சிறுவர்களுக்கு கொடுக்க போறேன்னு சொல்லி ஒரு இது என்ன ஒன்று ஆர்கனைசேஷன் கொடுப்பேன் ஒரு பிரச்சனை இல்லை அக்கௌண்ட் நம்பர் அனுப்புங்க 1 மணி நேரத்தில் தான் நான் அனுப்புறேன்னு சொன்னேன் நான் இங்கே வந்து நான் கொஞ்சம் இந்த பேங்க் இது வந்து வேலை செய்யலை அப்போ அடுத்த நாள் வந்து அவாக்கு அனுப்பி போட்டு அந்த காசு நான் ரிசிப்ட் அனுப்பிவிட்டேன் அவா சொன்னா குறை நினைக்காங்க தம்பி நீங்க சொல்ல நாட்டு திரும்பி போறீங்களோ தெரியாது அது அழகாக அந்த காசையா நாட்டுக்கு தெரியா போறியோன்ற பயத்தை தான் நான் அதை கேட்டேன் சொல்லி நான் ஒரு பிரச்சனையும் இல்லாத உங்களோட காசு தானே நீங்க கேட்க நான் அதை தரையிலான்னு சொல்லலாம் இன்றைக்கு அதே மாதிரி அது தெரிஞ்சுவாங்க காசு போட்ட ரிசீப் வந்து இந்த அனுப்பிடுவேன் இப்போ 20 இங்கே வந்தா பிறகு அன்றைக்கு இஞ்சுவேன் காசு போடுறேன் நீங்கள் 1 ஹவரில் எஸ்டர்டே சொன்னீங்க இன்னும் வேற இல்லை கிருஷ்ணா உண்மை கதை 1 மணி நேரத்தில் தான் போடுறேன்னு சொன்னால் போடையில அடுத்த நாள் போட்டு நான் சொரி ஃபோடியிலேருந்து போட்டேன் உண்மையாக அப்பேல செய்ய அப்படியே போட்டுட்டு நான் உடனே அனுப்பினேன் ஒரு லண்டன்காரன் அடிச்சு கேம கேட்டான் 3,70,000 போடண்டு ஆளுக்கு 1000 ரூபாய் வட்டி வழியில் போட்டு விட்டேன் அதை நான் விரும்புகிறேன் உண்மையாக அதைத்தான் விரும்புகிறேன் உண்டை கொடுக்கல நீ ஃபீல் பண்ணினா கேள் என்ன உடனே ஆனால் முடிஞ்சுது அவ்வளோ தானே ஒரு பக்கத்தாலையும் கேள்வி கேட்டு ஒன்றும் செய்யலாது இன்றைக்கு உதவி செய்யக்க கூட நான் வந்து என்ன கஷ்டமான ஒரு காட்டி கொண்டு இருந்தா சிரத்துட்டேருந்து வர ஒரு கொஞ்சம் கமிஷனே எனக்கு பெரிய வருமானமா வரும் ஆனா நான் இன்னொரு பக்கத்தால நான் நல்லா இருக்குன்னு வர காட்டி போட்டேன் அதால எனக்கு அந்த பக்கமும் வருமானம் இல்ல இது நீங்க கொடுக்குற காசு நான் தந்தா அதை லேட்டா கொடுத்தா அது உங்களுக்கு அந்த வட்டி வளருதா லேட்டா கொடுத்தா வட்டி வளருதான்னு சொல்லிக்குள்ள நான் போன் பண்ணி சொல்றேன் தானே இதுக்கு இப்ப தேவை இல்லைன்னு சொல்லி அப்ப அவ என்ன சொல்லினா இது கட்டு உங்கள்கிட்ட கொடுக்கல கொடுங்க
புரியன் மற்றொரு கேள்வி அது வந்து ரொட்டேஷன்ல போடுங்க. நாங்க அது இருக்கடா வெயிட் பண்ணி அந்த காசு 3 மாதத்துக்கு அது பிந்தி கொடுத்தாலும் இந்த காசு கொடுப்படுது. அதுல வர வட்டி எடுக்கிறது என்னக்குள்ள நீங்க அந்த வட்டியை நீங்க கேளுங்க. என்ன மாதிரி அந்த வட்டி எவ்வளவு வருமானங்க? 3,70,000 ரூபாய்க்கு வந்து ஒரு மாசம் பிந்தினாக்க 900 ரூபாய் வட்டி என்னக்குள்ள இவே போற 30,000 40,000 ரூபாய் இவ்வளவு வட்டி வருமானம் கேட்காங்க நோம்பலா இருக்கா வேணும்னா திருப்பி கொடுப்பேன். நான் வந்து நான் அவைய கோல் பண்ணக்கே நான் கேட்க எத்தனை பேர் எனக்கு அடிச்சு கேட்கறாங்க. நான் சொல்லுவேன் இப்படி கொடுப்போம் சொல்லுவேன் இப்ப தேவையில்லை அந்த நேரம் அனுப்புவோம். நான் முதல் அனுப்பி அண்ணா கேளுங்க. அண்ணா சொல்றேன் அண்ணா வீடு கட்டி கொடுக்குறாரு வந்து வீடு கட்டி கொடுக்குறாரு காசு வந்துட்டு போட போறோம்னு சொல்ல நான் வேண்டாம் வேலை ஒன்கோயிங்க போயக்குள்ள வந்துட்டு போடுங்க. இல்லையடா அப்ப எனக்கு எல்லாம் சரி வரா என்னட்ட இருக்கிறேன் போட்டு விடுறேன் ரெண்டேக்குள்ள அதுண்ட வட்டியை நான் எடுத்தானே அவன் எடுத்தானே அது அவருக்கு தேவையில்லை. தொகையா வந்து அப்படி நான் நினைக்கிறேன் அதுல சில அதை விட அப்படி தொகையா இங்க என்ன வரப்போகுது தொகையா யோசிச்சுப்பாங்க. 15,000 அனுப்புறேன் 30 40 50 அந்த ஈர பிரச்சனை பிள்ளைக்கு 48 லட்சம் ரூபா கொடுக்குறது 62 வேட்டையில் நான் காசு சேர்த்தேன். அதுவும் 28 நாளைக்குள்ளே சேர்த்து கொடுத்துட்டேன். 28 நாளைக்குள்ளேயும் சேர்த்து கொடுக்குறதுக்கு நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். இரவு போகலாம் கண் முடிச்சு காய்ச்சி அந்த வீடியோவில் வர காசானே என்ன எனக்கு இப்போ அவங்க அதுவே அந்த வீடியோ போடுற வருமானம் தான் அதுக்காக பெட்ரோல் போக்குவரத்து ஊழியங்கள் அதெல்லாம் தெரியும் தானே சொல்லி கலைச்சிட்டேன் நான். பழைய கதை அதானே நான் குளிரல நான் இவரை குடித்தான் கதைக்கணும் சொன்னால் நீங்க எப்படித்தான் சரியா பட்டாலும் சரியானதுல குத்தக்கூடியதான் குத்துவேன் அவ்வளவுதான். அப்ப அது ஒண்ணும் செய்யல சொல்லல அந்த பையில 3 ரூபா தான் அதோட குறை கண்டுபிடிக்கணும் விளக்கிட்டா கட்டாயம் குறை கண்டுபிடிச்சி ஆகலாம்லாங்க கரெக்டா. இப்ப என்ன இந்த குறை கண்டுபிடிக்கலாம் ஒரு நிமிஷத்துக்குள்ள பிடிப்பேன் என்ன அப்படி பார்க்க கூடா பாரு. நீ அண்ணா விட்டு நான் வந்தாண்டேக்குள்ள நான் அந்த அன்பை மட்டும்தானே பார்க்க போறேன். சிவர்ல எங்க ஊத்தோட கண்டே நான் பார்க்க போறேன். அது இல்ல எனக்கு அது நான் பார்க்க போறேன். இன்னைக்கு அந்த உங்கள்ட்ட வர வேண்டிய உண்மையில உங்கள்ட்ட எனக்கு ஒரு ஆள் திரும்ப தொடர்ந்து டிக்டாக்ல ஒரு இவர் ஜெயிலுக்கு இருக்கேக்க இவரை பற்றி வர வீடியோ கம்முழுக்க போட்டுச்சு எடுத்து நான் போட அந்த ஆள் ஒரு கேள்வி கேட்டேன். என்னோட உங்களுக்கு இவ்வளோ ஆழம் கொண்டேன் நீங்க என்னோட இந்த இதுகள் செய்கிறீங்க எனக்கு நீங்க ஒழுங்கா தாரீங்களோ சரியில்லை தாரன் அப்ப நீங்கள் எனக்கு தரையிலேருந்து நான் ஆர்ட்டேன்னு சொன்னா உங்களுக்கு கோவம் பண்ணா வராது வருந்தானே. அதே மாதிரி எந்த காசு அங்க போதா சொல்லுவாங்க. மனுஷன் மனுஷி குடும்ப வழக்குல போனாலும் மனுஷன் மனுஷிக்கு ஓகேனா ஜட்ஜுக்கு என்ன வேலை அதே மாதிரி இந்த நடுவை நிக்கிறாக்களுக்கு கொடுக்காதாக்கள்லாம் இந்த இது கொடுத்தவனுக்கு தெரியும் நான் கொடுத்தேன். இல்லை நீங்கள் இந்த இடத்துல கேட்க எனக்கு கதைக்கணும்னு கேட்க வேண்டிய ஒரே ஒரு சொல்லி சரி நான் உனக்கு அனுப்பி கேட்குறேன் நீ எவ்வளோ கொடுத்தேன்னு சொல்லு ரெண்டேக்குள்ள நீ கொடுத்த நான் கொடுக்க கதை முடியுது அதோட கதை முடியுது. இல்ல இப்படி தானே நாங்கள் எங்களோட கேம்பஸ்ல 16 பேரோட பட்சில ரைட். அப்போ நாங்கள் வந்துட்டு வார ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு போய் இந்த எந்தோட்டை போய் சமைச்சு சாப்பிடணும்னு பிளான் பண்ணது. அப்போ நான் இவனை கேட்டேன் இந்த மாதிரி போவோமோண்டு கொஞ்சம்னா எல்லாரும் ஓமண்டா நான் பாடுறேன். அப்ப இவனை கேட்குற வந்து போவோமோண்டு எல்லாரும் ஓமண்டா அப்ப யார் முதல்ல ஓமன்றது எல்லாரும் முதல் நீ ஓமண்டா தானே இந்த ஓமண்டா எல்லாரும் வருவாங்க. அதே மாதிரி எல்லாரும் சொல்றாங்கன்னு நான் கேட்கல தானே அதை வந்து விளங்குதா. அப்ப நான் ஒழிச்சுட்டு நீங்க நேரம் என்ன கண்டுட்டீங்க தாராளமா கேள்வி என்னவும் கேட்கலாம் வந்து விளங்குதா. இருக்கக்கூடிய கேள்வி வந்து நியாயமான கேள்வியாகும். தம்பி என்ன 9 கோடி இருக்கோன்னா அதுக்கு நான் பதில் சொல்ல மாட்டேன். அது எனக்கு ஒரு தேவையில்லை ஒரு அழகான கடந்த செய்த 4 வரியத்திலே அவ்வளவு காசு வண்டி கொடுத்துருக்க மாட்டேன் வச்சிருந்தாதான் 9 கோடியும் வராது. இல்லையம்மா நான் அதுதான் நல்ல விஷயம் சொல்லிட்டேன் வந்து உண்மையா அதை கூட்டி பார்த்தாலே 9 கோடி வராண்டேக்குள்ள இனி அடுத்த கேள்வி அந்த கேள்வி தேவையில்லை.
என்ன ஒரு காய்க்கு நான் 9 கோடி அடிக்கணுமே இருந்தா குறைஞ்சது அப்ப அவங்க 18-30 கோடி அனுப்பியிருக்கோம். ஒரு ஆளுக்கு நான் சொன்னேன், நீங்க என்ன சொன்னாலும் சரி, எந்த ஒரு அனுபவத்துல அவர் குறைஞ்சது 10 லட்சத்துக்கு மேல உழைப்பார். அதுக்கு மேல உங்களுக்கு கேள்வி இருக்கா? அதுக்கு மேல கேள்வி இருக்கா? உண்மை 10 லட்சம் அவர் படத்துக்கு உழைக்கிறாங்க. இப்படி உழைக்கிறோம்னு சொன்னா இப்ப இந்த நம்ம மக்கள் எல்லாரும் கஷ்டப்படணும். அதுக்கு மக்கள் எல்லாம் யூடி செய்யலே எல்லாம் செஞ்சு யார் பாக்குறது? நாங்க இப்படி தொழில்களை வச்சு கஷ்டப்படுறோம் எல்லாரும் இப்ப அவங்கட பிரச்சனை இதுதானே, அவங்களதான் நம்புறாங்க இல்லையே, யூடியூப்பால உழைக்கலாம்ன்றத நம்புறாங்க இல்லையே. இப்ப நான் இங்க வந்த இடத்த கேட்டேன், சசியன் நான் உங்களோட கடை என்ன மாதிரி, எவ்வளவு அகலமாக்கும், எத்தனை பேர் இருந்து சாப்பிடலாம், தம்பி ஒரு இருந்து சாப்பிடலாம். அப்ப ஏதோ கள்ள மட்டவளான்னு கிடக்கு நான் யோசிக்கலுமா, அந்த சின்ன கடைக்கான் இருக்கு அவற்றை விளையாட்டு, அவற்றை புத்தி அதுக்கான் கிடக்குது வந்து. அப்ப நான் சின்ன கடையாண்டோன வந்து இதை பார்த்துட்டு நினைக்கலாம் யாழ் கள்ளன் அவற்றை திறமை அப்படி ஒரு ஆள் கல்லனா, அப்படி ஒரு ஆள் கல்லனா இருந்தா இந்த இடத்த நீங்க வர மாட்டீங்களே. அடுத்த பிரச்சனை வந்து விளங்குதா, அப்படி ஒன்று இருக்குது இல்ல, கல்லனா இருந்தா கூட உங்களோட வீடியோ ஆதரவு வச்சு கேட்கவும் இருக்கு. பார்க்க போனா எல்லா கேள்வியத்தையும் அந்த முடிவை பாத்தீங்கன்னு சொன்னா பொறாமையை தவிர ஒரு ஒண்ணுமா இருக்காது. ஆனா அதை நாங்க சொன்னா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க. விளங்குதா, கதைக்கிறவங்களே தெரியுது. டிக்டாக்ல இந்த கதைக்கிற தலைமை சூரியன் வந்து உதிக்கிறேல பூமிதான் சுத்துவனே யார் நம்புறான்? அவன் சொல்றான் இல்லடா நான் நிக்கிறேனே நான் சுத்தேல, ஆனா சூரியன் தானே வருது மேலே. ஆனா உண்மை பூமி தான் சுத்துது. ஒரு நம்ப மாட்டாங்களே. அதே மாதிரி தான் இப்ப இது நடக்குது வந்து விஷயம். இப்ப நான் பேசுறது என்ன சொல்றாங்க நினைக்கிறீங்க? என்ன கிருஷ்ணா இல்ல கிருஷ்ணா மண்டைய கழுவிட்டான்ற ஒரு கேள்வி வரையக்குள்ள, அப்ப நீங்க இந்த இடத்துல உங்களை இப்படி சொல்ல போறானோ அடுத்த நீங்க என்ன சொல்லுவோம், இவங்கட கேள்வி எல்லாத்தையும் விடுவோம், இவரை மடக்கிறதுக்கு இப்ப நான் ஒன்று விடுவோம் இதுக்குலாண்டு அப்படி ஒன்று நீங்க விடையக்குள்ள அது அந்த இடத்துல நீங்க சொல்ல இல்லடா நானும் கொண்ட விட்டு பார்த்தேன்னு அதுக்கும் அவன் சுத்தி அவனுக்கும் அதுக்கும் சொல்லி போட்டான். அதுக்கு என்ன செய்யலாம் அப்படி ஒவ்வொரு கேள்வியிலையும் அழகான விடையால் அந்த விடதான் எங்களை திருப்தி. அப்படி ஒன்று நீங்க விடுங்க. இப்ப அப்படி பல பேர் பல கதாபாத்திரம் ஒன்றையும் கவனிக்கப்படாது, சரியோ அதை எடுத்து கவனிக்காம போயில. எனக்கும் அதான் விருப்பம். எவ்வளவு சந்தோஷம் இல்லை இல்ல அவனுக்கு கொடுத்துப்பாங்க, அதே மாதிரி சந்தோஷம் ஒன்றுமே இல்லை. ஒரு எதிர்பார்ப்பு ஒரு வீடியோவில் சொல்லுங்க, நீங்க கொடுத்த நீங்கள் மட்டும் கதையை அதை நாங்க சொல்லலாம். நீங்க ஒவ்வொரு காண்றது உங்களை கேட்பாங்க, அப்பே நீங்க சொல்லிட்டு போனீங்கன்னா அது பிறவி கதை முடிச்சிருக்கும். நான் ஒவ்வொரு சொல்றேன்னா இந்த நான் சாக மட்டும் சொல்லணும், ஆனா இவரை தாக்கினாக்கள் பயங்கர பலமானாக்கள் தெரியுமாக்கள். என்னட்டே அவர் வந்தவர் வரைக்கு நான் விளக்கம் கொடுத்தேன், அவர்கிட்டயே கேட்ட விளக்கம் என்னோட விளக்கம் ஒழுங்கா நீங்க இருக்கிறீங்க, நான் உங்களை குறை சொன்னா இல்ல இல்ல அது சரி சொல்ல மாட்டேன். அதுக்கப்புறம் நான் சொல்லிப்பட்டேன் எனக்கு அவர்ல அசைக்க முடியாது நம்பிக்கை. அசைக்க முடியாது இல்ல எனக்கு டிக்டாக்ல ஒட்டியே போட துவங்கினவர் ஒரு 2-3 பார்த்துட்டு இது சரி வராது நிப்பாடு ஒரு அடிக்கத்தான் பண்ணணும் அடிச்சு கட்டு உங்களுக்கு எங்க பிரச்சனை உங்களை விளக்கத்தை இருக்கணும் கடைசியா சொன்னதுதான். அதாவது வந்து எனக்கு பிரச்சனை இல்லை, நீங்கள் என்னோட உலகாலம் கொடுக்கல்வாங்க செய்யறீங்க, உங்களை உங்களாவே சில பேர் மதிக்காங்க, உண்மை உன்னை நோமலா காய்ச்ச கதை மதிக்காங்க. ஆனா உங்களுக்கு பிடிக்காத ஆக்களும் இருக்கிறேன். நான் அவ வந்து கேட்டால் நீங்க எனக்கு தெரியலன்னா நான் சொல்லுவானோ இல்லை நீங்க தந்தா நான் சொல்லுவேன். அதே நிலைப்பாடுதான் அவர் அவர்கிட்ட குடுக்கல் வாங்கல் செய்தவர். அவருக்கு எதிரிகள் வந்து கேட்டாலும் கொடுத்தேன்னு சொல்லுவாங்க. அதுக்காக நீங்கள் கதைக்கு ஒன்றுதா கதையாங்க முடிச்சுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு இது நீங்கள் போடணும்னா அவ்வளவு அறிவுகளுக்கு எனக்கு அறிவு. அதோட இந்த நோமலா பேருங்க இப்ப கதைக்கிறாங்களை பற்றி நோமலா பேண்ட அந்த கொலன் சவரியை வந்துட்டு ஒரு கேவலமா போட்டு விட்டாங்க. அதுலயே பாருங்க அந்த அக்கா பார்த்து ஒரு மனுஷன் சொல்லுவானா வெளி உலகமே தெரியாத ஒரு ஆள் மாதிரி இருந்த ஒரு ஆளுனா என்னைய கண்டோன்னே ஒரு சொந்த சகோதரன் மாதிரி அவா மறந்து கதைச்ச ஒரு ஆளு போட்டு அவங்க பாத்தீங்களா. அப்ப ஆள் அதுவெல்லாம் கூட உங்களோட ஏரியா வர எங்களோட ஏரியா வர
இல்ல ஆள் தான் பழைய இப்ப இல்ல நீங்கள் எல்லாம் இப்படி என்னைய கண்டு கதைச்சான்னு சொல்லி சில விஷயத்தை அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா ரோட்டு வழி கண்டு தெரியும். அப்படி கிருஷ்ணா அதான் பிழைக்கிறேன்னா இந்த நேரம் பிழைச்சுக்கொண்டா இருக்கணும். நீங்கள் அதை விடாமல் தொடர்ந்து செய்யணும். ஆனா நீங்க வடிவா சில உதாரணங்கள் பழமொழிகள் வாராது உண்மை. இந்த டிக்டாக்ல இவங்க நிலவை பார்த்து குளிக்கிறாங்க. விடிய விஸ்கி முடிய முடிஞ்சு சூரியனும் இல்ல இது நிலவு குளிக்கிறாங்க. அதான் அதான் நிலவை பார்த்து குளிக்கிறது விடிய வர முடிஞ்சு. இப்ப தலைவட்ட போய் கொண்டு இப்ப உங்களோட முடிஞ்சு கொஞ்ச நாள் இப்ப தலைவட்டையில நிக்கிறாங்க. மற்றது உண்மையிலே அவங்க நீங்க கேட்கறதுக்கெல்லாம் நான் பதில் சொல்றேன். அதே மாதிரி அவங்க ஒரு சரியான ஆகணும்னா ஒரு மனுஷன் ஒரு கேள்வி கேட்க பதில் கொடுக்கணுமே. புரியாங்க இல்லையா? அதுக்கு நாங்கள் போகல. அது பழகாவைட்ட போகல. இப்ப ஐயா வந்து என்ன கேள்வியே கேட்கல. நான் இந்த எதிரி என்ன நீங்க கேட்க அவனு பதில் சொல்லுமான்னு சொல்லலையே. நான் அவர் கேட்கிற முழுக்கத்து நான் பதில் சொல்றேன் தானே. இன்றைக்கு உண்மையா என்னைய மாதிரி சத்தியமா நீங்களும் உழைக்கிறீங்க, நானும் உழைக்கிறீங்க, எல்லாரும் உழைக்கிறோம். நாங்கள் எங்கட வருமானம் சொல்றோம். ஏன் அவர் சொல்லுவோம் அந்த ஒரு இயல்பான ஒரு சிந்தனையும் சிந்திக்கிறீங்க. மற்றது சரி ஓகே அவர் சொல்லணும்னு நீங்க நினைச்சா கொடுக்குற காசு கொடுக்காட்டி சொல்லலாம். எந்த காசு நான் கொடுக்குறேன்னு போய் சேருது. அதுக்கு மேலே நான் சொல்லணும். அப்ப கொடுக்குறோம் பண்றோம் ஓகே பேருந்து உங்களுக்கு கூட அப்ப குடுக்குறான் கதைக்க மாட்டானம்மா. குடுக்குறவன் கதைக்க மாட்டானம்மா. இல்லாடி என்னோட கேள்விச்சாரங்கள் கேட்கிறாங்க. குடுக்குறவங்க வீடியோ வந்து போடாங்க. இப்ப வந்து வீடியோ போடாட்டி எனக்கு என்ன தெரியும்? சத்தம் கேட்டா எனக்கு தெரியும். வீட்டுக்கு ஆட்டோ அடிக்கணும். சில அடிப்படை அறிவு அதாவது எல்லாம் அடிப்படை சிந்தனை. அடிப்படை சிந்தனையில இல்லாட்டி பிழை பிடிக்கிற அவங்க வந்து பாடமாக்கிட்டு ஒரு 5 கதை வருவாங்க. 6வது கதை தூஷணம் முடிஞ்சிடும். பாடமாக்கின கதை முடிஞ்சிடும். 6வது கதை கேட்டீங்கன்னா உண்மையிலே அப்படியானவங்களை பற்றி செஞ்சா நான் ஒருவருடையுமே தானே போறாளே இல்லையே யோசிச்சுப்பேன். நான் இந்த பாடல போறேன்னு அவ்வளவு உண்மையா ஒரு தட்ட மனநோவாக நடக்கிறாள். நான் என்னைய போட்டு திருப்பி பார்க்க வேண்டியது. அதுதான் இன்னைக்கு நான் பார்த்தேன் சைக்கிள் வெள்ளத்துக்கு குடல்ல இருந்து வெளியில வச்சு தைக்க உள்ளுக்கு வச்சு தச்சிருக்கேன். வெளியில வச்சு தைக்கிற நீங்க கேட்டுருக்கீங்க. என்னண்டு குடல் வெளியில உள்ளுக்கு வச்சு தச்சு கிடக்கிற ஒரு அம்மா சொன்னவங்க சொல்ல நீங்க நான் கேட்டீங்களே வெளியில வச்சு தைக்கிற ஒரு குடல் அப்படி கேட்டிருக்க மாட்டேன். அப்படி கேட்டிருக்க மாட்டேன். அது அந்த கேள்வியை நீங்க சரியா சொல்லுவீங்கன்னா நான் உங்களுக்கு விளக்கம் சொல்லுவேன். ஏண்டா குடல் உள்ளுக்கு வச்சு தச்சேன்ற வந்து அது ஒரு மனவர்த்தத்துக்குரிய விஷயம். அந்த அவரை நான் அப்படி கேட்க மாட்டேன். அப்படி கேட்க மாட்டேன். நம்ம வந்து விளங்குதா அவன் இந்த கட்டையானால கட்டையான்னு சொல்லவன் அவன் சொன்னா என்னண்டா இப்ப சொல்றது? ஏன்னப்பா என்னண்டு என்னத்த சொல்றது என்ன? ஆனா அதே இடத்துல நான் அன்றைக்கு ஒரு வீடியோ பார்த்தேன்னா ஒரு கிளவி ஒரு பாட்டு படிக்கும். இது பார்க்க குஷ்பு மாதிரி கிடக்கின்றவர் அது கிளவி என்றபடியே அவங்க கமெண்ட் வந்துட்டாங்க. இன்னைக்கு நான் அந்த சுண்டுக்குழியாக்க அந்த வீடு வந்தாலின கொண்டும் என்ன நடந்தாலும் நான் இன்னைக்கு நீங்க ஒரு 10 பேர் சேர்ந்து சொல்றீங்க அந்த காணியை நைஸ் அடிப்போம் கஷ்டப்பட்டாக்கலாம் ஒன்றும் செய்யலான்னு. இப்போ 1000 பேர் தான் கதையுங்கோவன். இந்த உயிருக்கு மட்டும் நான் ஒத்துக்கொள்வேனோ மாட்டேன். சொன்னது தானே வந்து நீங்கள் உதவி திரும்ப தொடர்ந்து செய்யணும் மன்றத்துக்காக இல்லை ஒரு சில விஷயங்கள் நாங்கள் நீ இவ்வளவு வாதாடுறா அப்ப எங்களுக்கு கூப்பிடாதுன்னு உங்களை கேள்வி கேட்டாக்கள கூப்பிடுங்க. இதுல வந்து இருக்கட்டும் பக்கத்தை வடிவா கொடுக்கும் விளக்கம் ஒரு படம் எடுத்து போட்டு ஓகே சந்தோஷம்.